ஹாய் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க எல்லாருமே ரொம்ப நாளா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்த ஒரே ஒரு வீடியோ அப்படிதானே. அதாவது பழைய நம்மளுடைய ஜெயஸ்ரதி அம்மா சேனல் இருக்கும்போதுல இருந்துமே நீங்க வந்து எனக்கு நிறைய கேட்ட ஒரு இது, நான் லைஃப் ஸ்டோரி சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, அப்ப வந்து நீங்க வந்து அந்த எப்படி டெட் எக்ஸாம் படிச்சு பாஸ் பண்ணீங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லாம நீங்க நிப்பாட்டிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டுக்கிட்டே இருக்கீங்க இப்பவும். சரி, இப்ப வந்து நான் வந்து லைஃப் ஹிஸ்டரி வந்து தொடரல, பட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நிறைய பேருக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு வந்து சொல்லுங்கம்மா அப்படின்னு கேட்டீங்க. என்ன படிச்சிருக்கேன், எங்கெல்லாம் வந்து நான் படிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு இன்னைக்கு வந்து என்ன சொல்ல போறேன், அதை பத்தி சொல்ல போறேன். சரியா? செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்பது திருவள்ளுவர் வாக்கு. ஓகேவா? கல்வி வந்து ஒரு மனுஷனுக்கு வந்து எவ்வளவுக்குள்ள இன்றியமையாதது. அது வந்து எப்படி ஒரு கல்வி அப்படிங்கிறது அவனுடைய நாலேஜ வந்து இம்ப்ரூவ் பண்ற ஒன்னா மட்டும் இருக்கக்கூடாது. வாழ்க்கை தொடர்புகளோடு, அதாவது தான் கற்ற அந்த பாடம் வந்து வாழ்க்கை நிகழ்வுகளோடு தொடர்புடைய ஒரு பாடமா வந்து அமைய வேண்டும். அதுதான் வந்து, அதாவது ஒரு மனிதனை முழுமையாக்குவதாக, நற்பண்புகளில் நல்ல வழியில் நடத்தக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடியதுதான் கல்வி. ஓகேவா? சரி, இப்ப வந்து நிறைய பேர் வந்து இவங்க வந்து என்னமோ சும்மா அப்படியே வந்து ரோட்ல போறவங்களை பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச வேலை வேற ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருந்தா யூஸ் ஆயிருக்குமே, வச்சிருக்குமே, வாங்கியிருக்குமே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களுமே வந்து இதே மாதிரியான ஒரு போஸ்டிங்ல வந்து உட்காரலாம். யாருமே வந்து ஈஸியா கூப்பிட்டு யாருக்கும் கொடுக்க போறது கிடையாது. சரியா? எல்லாருமே வந்து படிச்சுதான் அதுக்கப்புறமும் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதிதான் வந்து வந்திருக்க ஒழிய நாங்க வந்து சீனியாரிட்டியில கூட வரல, பதிஞ்சு வச்சு அந்த மாதிரி சீனியாரிட்டியில கூட வரல. அதுக்காக நான் வந்து அந்த இது தப்பு அப்படின்னு சொல்ல வரல. முன்னாடிலாம் வந்து அப்படிதான் நம்ம படிச்சிருந்தோம்னா அந்த ப்ரியாரிட்டி அடிப்படையில வந்து முன்னால யார் முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். பட் இப்ப எல்லாமே வந்து உங்களுடைய திறமைக்கு, உங்களுடைய நாலேஜுக்கு அந்த இதெல்லாமே வச்சு உங்க சப்ஜெக்ட் வைஸ்ல நாலு பிரிவுகளாக பிரிச்சு நிறைய எக்ஸாம்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து இப்ப இருக்கு. அப்படிதானே? டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, அப்படியே டீச்சர்ஸ்க்கு வந்து டெட்டு, நெட்டு, ஸ்லெட்டு, அப்படி நிறைய எக்ஸாம்ஸ் வந்து இருக்கு. நம்மளுடைய டேலண்ட வந்து நம்ம காட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதுல வந்து தீவிரமா முழு முயற்சியா ஈடுபட்டா கண்டிப்பா வந்து அதுல வந்து வெற்றி அடையலாம். எவ்வளவு நேரம் படிக்கிறோம் என்பதை விட எப்படி அதில் வந்து ஈடுபாடோடு படிக்கிறோம் அப்படின்னா வெற்றி வந்து நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேயா? இப்ப வந்து நான் வந்து என்னென்னலாம் படிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்ட போறேன். அதே மாதிரி டெட் எக்ஸாம்லயும் நான் என்ன மார்க்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு என்ன பண்ண போறேன், சொல்ல போகின்றேன். ஓகேவா? பாருங்க, இதுதான் வந்து நான் வந்து படித்து முடித்த பொக்கிசங்கள் அனைத்தும் வந்து இதுக்குள்ளதான் இருக்கு. ஓகேவா? இப்ப வந்து நம்ம வந்து இத அண்டாக்கா கசம் அபூக்கா சீசே திரண்டிடு சீசே அப்படின்னு சொல்ல மாதிரி என்ன பண்ண போறோம் அப்படின்னா திறந்து பார்க்க போறோம். என்னைக்குமே காலத்தால் அழியாதது நம்மளுடைய இந்த இது. இன்னொன்னு, நீங்கெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து நல்லா படிக்கக்கூடிய சூழல், நல்ல ஸ்கூல் எல்லாமே உருவாக்கி பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் நாங்கள் எல்லாமே படிக்க வச்சு ஃபுல் செட்டில்மெண்டோட கூட நிறைய அனுப்புற அளவுக்கு நிறைய பிள்ளைங்க படிக்கிறீங்க, படிக்க வச்சு அனுப்புறோம். பட் நாங்கெல்லாம் வந்து எங்களை வந்து மேரேஜ் பண்ணி கொடுத்த அப்புறமும் கல்வியில கண்டிப்பா வந்து படிக்கணும், இந்த வேலைக்கு கண்டிப்பா வரணும், நம்ம குடும்பத்தை வந்து முன்னேற்றுவதற்கு நம்மளால ஆன முயற்சி செய்யணும். அதுக்கு வந்து இந்த ஃபீல்டு இது வந்து ஒரு சாட்டிஸ்பாக்சனான ஒரு துறை அப்படின்னு தான் வந்து நான் இந்த பள்ளி கல்வித்துறையில இந்த ஒரு ஆசிரியர் பணி வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விரும்பி ஆசையாக வந்து நான் வந்து தேர்ந்தெடுத்த ஒரு பணி. அதே மாதிரி என்னுடைய ஹார்ட் ஒர்க்குக்கு கிடைச்ச முழு முயற்சி தான் இந்த அரசு வேலை. ஓகேவா? சோ இப்ப வந்து இதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம பார்க்க போறோம். சரி, ஓகேவா? இப்ப வந்து ஓபன் பண்ணலாமா? பார்த்துக்கோங்க. இவ்வளவும் நான் படித்த இதுல வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன். சரியா? ஒன்னு தான் காமிக்கிறேன். சரி, நான் வந்து என்னுடைய மார்க், நான் எந்த வருஷம் முடிச்சேன் அப்படிங்கறத வந்து நான் வந்து சொல்றேன்.
அதுக்கப்புறம் நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? இன்னும் என் 10th காணும். அச்சோ, 10th மார்க் ஷீட் எங்கே போச்சு? கண்டுபிடிச்சேன். கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே. இப்போல்லாம் வந்து நீங்கள் 10thலலாம் மார்க் எடுக்கிறது அவ்வளோ ஈஸி. ஏன்னா உங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. எங்களுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட்லாம் கிடையாது. ஸோ வந்து நாங்கள் எந்த பாடத்தையுமே ஒமிட் பண்ணாமல் படிக்கிறோம். இப்போ உங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. எல்லாமே ஃபுல் மார்க் போடுறாங்க. நான் வந்து 10th வந்து எப்போ முடிச்சிருக்கேன் அப்படின்னா 1995. சரியா? வயசுனாலும் இதில் வச்சு கண்டுபிடிச்சிக்கோங்க. 1995 விவிடி மெமோரியல் ஹைஸ்கூல் ஆரோக்கியபுரத்தில் இருக்குது. அங்கே வந்து நான் படிச்சிருக்கேன். நான் வந்து மார்க் சொல்கிறேன், நீங்கள் டோட்டல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. சரியா? தமிழில் வந்து நான் 83, இங்கிலீஷில் வந்து 74, அதுக்கப்புறம் மேத்தமேட்டிக்ஸில் வந்து 78, அடுத்தது வந்து சயின்ஸில் வந்து 72, அடுத்தது சோசியல் சயின்ஸில் வந்து 86. சரியா? இதுதான் வந்து என்னுடைய 10th மார்க் ஷீட். அது வந்து இந்த இதாகி போய் இருக்கு நண்பர்களே, அந்த ஏதோ ஒன்று விழுந்திருக்கு. சரியா? இது வந்து 10th. அதுக்கப்புறம் 12th வந்து நான் வந்து தூத்துக்குடியில் உள்ள ஜென் ஜோசப் கேர்ள்ஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து நான் படித்தேன். எப்போ அப்படின்னா 1997 வந்து நான் படிச்சிருக்கேன். சரியா? அதில் வந்து நான் என்னுடைய மார்க் வந்து நாங்கள் அப்போ எழுதுறது 1200க்கு. இப்போ உள்ள பிள்ளைங்களாம் 600க்கு வந்து எழுதுறீங்க. எல்லா மெத்தடுமே அப்போ விட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இப்போ ஈஸி. அப்போல்லாம் வந்து நெருங்கி மார்க் வந்தால் கூட 5 மார்க் கம்மியாக இருந்தால் கூட ஃபெயில் ஆகி போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான். சரி, இப்போ நான் வந்து தமிழில் அப்போ வந்து 12th எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னா 162 தமிழில். இங்கிலீஷில் வந்து 113. அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸில் வந்து 134 ஃபிசிக்ஸில். அடுத்து கெமிஸ்ட்ரியில் வந்து 127. அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸில் 177. சரியா? கெமிஸ்ட்ரியில் 127, கம்ப்யூட்டர் சயின்ஸில் 177. மேக்ஸில் வந்து நான் எத்தனை எடுத்திருக்கேன் அப்படின்னா மேக்ஸில் 80. மேக்ஸில் வந்து நான் ரொம்ப கம்மி தான். மேக்ஸில் தான் மார்க் கம்மியாயிருச்சு. நான் வந்து 12th எடுத்த குரூப் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ். ஓகேவா? மேக்ஸ் கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான் நான் எடுத்த குரூப்பு. நான் இது வந்து 1997 எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இதுதான் வந்து என்னுடைய 12th மார்க் ஷீட். ஓகே, அடுத்தது வந்து பிஏ வந்து 3 வருஷம். பிஏ வந்து 3 வருஷம் வந்து நான் எங்கே படித்தேன் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி. பிஏ 3 வருஷம். பிஏ 3 வருஷம் வந்து நான் எங்கே படிச்சிருக்கேன் அப்படின்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்கேன். அங்கே வந்து எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்னா 40 மார்க். சரியா? யூனிவர்சிட்டியில் வந்து 40 மார்க் எடுத்தா பாஸு. நான் வந்து எல்லாத்துலேயுமே வந்து நான் ஃபர்ஸ்ட் கிளாஸில் வந்து பாஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர், ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் 3 வருஷங்கள் வந்து எப்போ படிச்சிருக்கேன் அப்படின்னா 2008 ஆமாம் 2008, 2009, 2010. ஸோ 3 டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் இருக்குது. அங்கே வந்து நான் வந்து படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒன்று காட்ட போகிறேன். என்ன தெரியுமா இது? நல்லா பாருங்க என்னன்ட்டு. நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பாருங்க. நான் எங்கே இருக்கேன்னு பார்த்து சொல்லுங்கள். எனக்கு முடி எங்கே வரைக்கும் இருக்குது, நான் ஹேரு பூ எவ்வளோ வச்சுருக்கேன் அப்படின்னு பாருங்கள். பார்த்துட்டிங்களா? நான் எங்கே இருக்கேன்னு சொல்லணும். சரியா? இது வந்து எங்களுடைய பிஎட் வந்து என்ன கல்வியியல் கல்லூரின்னு போட்டிருக்கு பாருங்க. ராஜலட்சுமி கல்வியியல் கல்லூரி வாகைக்குளத்தில் இருந்துச்சு. அங்கே வந்து 2011ஆவது ஆண்டு நான் வந்து பிஎட் வந்து அங்கே வந்து அந்த காலேஜில் ரெகுலர்னா நம்ம டெய்லி போகணும். ஃபுல் டே ஸ்கூல் எப்படி நம்ம போவோமோ அதே மாதிரி ஃபுல்லாக போகணும். அந்த மாதிரி நான் படித்தது. இது வந்து அப்போ சமத்துவ பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜில் கொண்டாடி இருந்தாங்க. சேனல், அதாவது டிவிலலாம் இருந்து வந்து இது பண்ணுறதுக்கு வருவாங்கள்ல, டெலிகாஸ்ட் பண்ணுறதுக்கு காலேஜஸ்லாம் வந்து அப்போ வந்து அந்த எடுத்ததுல தான் நாங்கள் வந்து சமத்துவ பொங்கல் வைக்கும்போது எடுத்த பிக்சர். இது வந்து நான் இன்னும் மறக்காமல் வச்சுருக்கேன். மெமரிஸ் இதெல்லாம் வந்து
நான் எங்கே இருக்கேன்னு காமிச்சேன்ல, பார்த்துட்டீங்கல்ல, அது வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லணும். சரியா? அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எம்ஏ. ஆமாம், எம்ஏ வந்து நான் வந்து ஹிஸ்ட்ரிலையும் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் நான் வந்து எம்ஏ வந்து எக்கனாமிக்ஸ்லையும் முடிச்சிருக்கேன். ஓகேவா? எம்ஏ வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் எக்கனாமிக்ஸ். சரியா? இப்போ இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயசுரதி எம்ஏ எக்கனாமிக்ஸ். சரியா? இது வந்து வருஷம் வந்து 2017 இல்லை 2016 17 வேலைக்கு வந்தப்புறம் வந்து படிப்பாங்கல்ல, அதாவது ஒவ்வொரு நாளும் கற்றுக்கொண்டிருப்பவரே ஆசிரியர். இது வந்து எம்ஏ எக்கனாமிக்ஸ் வந்து நான் வேலைக்கு வந்தப்புறம் படித்தேன். பட் எம்ஏ ஹிஸ்ட்ரி அண்ட் எம்எட் ரெண்டுமே வந்து நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே படிச்சிட்டேன். வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்போ நான் என்ன படிச்சிருக்கேன்? பிஏ, எம்ஏ, பிஎட், எம்எட் இது எல்லாமே நான் வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடியே படிச்சிட்டேன். வேலைக்கு வந்த பின்னாடி எம்ஏ எக்கனாமிக்ஸ் மட்டும் நான் படித்தேன். ஓகேவா? பார்த்தீங்களா? எல்லாத்துலேயுமே வந்து கரஸில் படித்தாலும் ஃபஸ்ட் கிளாஸ் அதில் போட்டிருக்கு பாருங்க. FIRST போட்டிருக்கா. அப்போ ஃபஸ்ட் கிளாஸ். வீட்டில இருந்து குழந்தைங்களையும் பார்த்துட்டு கணவனையும் பார்த்துட்டு ஃபஸ்ட் கிளாஸ் மார்க் எடுக்கிறதுலாம் ரொம்ப, அதுவும் அந்த டைமில் வந்து ரொம்ப பெருமை தான். நீங்கள் ரெகுலர் காலேஜுக்கு போகிறீங்க, சும்மா பேஜஸை மட்டும் நடத்தி விட்டுட்டு உங்களுக்கு வந்து மார்க் நிறைய போட்டுறாங்க. பட் எங்களுக்கு வந்து அப்படி கிடையாதுப்பா. அதே மாதிரி எம்ஏ ஹிஸ்ட்ரி. இப்போ இது எம்ஏ ஹிஸ்ட்ரி பாருங்க. எம்ஏ ஹிஸ்ட்ரி மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகம். இது அதில் படித்தது. சரியா? இந்த இது வந்து அதுக்கப்புறம் வந்து எம்எட் வந்து எங்கே படித்தேன் அப்படின்னா அண்ணம்மாள் கல்வியியல் கல்லூரி வந்து தூத்துக்குடியில் காமராஜ் காலேஜ் பக்கத்தில் இருக்குது பார்த்துக்கோங்க. அங்கே வந்து நான் என்ன படித்தேன் அப்படின்னா எம்எட் வந்து முடித்தேன். சரியா? இப்போ இது வந்து அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் நான் வந்து இந்த இது கொடுப்பாங்களா, கான்வெகேஷன் சிட்டி. என்னுடைய ஃபோட்டோ பாருங்கள், நான் வந்து எப்படி இருக்குன்னு. ஜெயசுரதி அம்மா எப்படி இருக்கேன் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு. டிகிரி முடிக்கும்போது மங்களகரமாக ட்ரெஸ் பண்ணியிருக்கேன் நான், மங்களகரமாக. பட் இதில் பாருங்கள், இதில் என் பிக்சர் எப்படி இருக்குது அப்படின்னு. இது டிகிரி முடிக்கும்போது உள்ள பிக்சரு இதில். அப்புறம் அது பிஎட் முடிக்கும்போது உள்ளதில் காமிச்சேன். அதுக்கப்புறம் இது வந்து பிஎட். இது வந்து பிஎட் படிக்கும்போது உள்ள பிக்சர். இது வந்து காலேஜ் யூனிஃபார்ம் பார்த்துக்கோங்க, ரோஸ் கலரில் இருக்கும். இந்த மாதிரி கட்டிட்டு போனோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஃபஸ்ட் கிளாஸ் போட்டிருக்கா. இந்த எல்லாமே வந்து ஃபஸ்ட் கிளாஸில் தான் நண்பர்களே பாஸ் பண்ணியிருக்கேன். இது அதுக்கப்புறம் எம்எட். சரியா? எம்எட் நம்ம படித்தோம் அப்படின்னா அதுக்கு இதை வந்து எம்எட் சர்டிஃபிகேட். சரியா? எம்எட் சர்டிஃபிகேட் அந்த டிகிரி முடிக்கும்போது உள்ள இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோ கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து தமிழில் என்ன பேர்னா கல்வியல் நிறைஞர். அதே இது பிஎட் முடிச்சிருக்கோம் அப்படின்னா தமிழில் அது பேர் வந்து கல்வியல் இளைஞர். இது வந்து இந்த முதுநிலை சொல்லுவோம்ல, அதனால அது நம்ம பிஜினா முதுநிலை பட்டதாரி அப்படிமோ. பிஏ அதுக்கப்புறம் பிஏ அப்படின்னா அது வந்து இளநிலை அப்படி சொல்லுவோம்ல, அதே மாதிரி இது வந்து கல்வியல் இளைஞர் பிஎட் அப்படின்னா. இந்த போட்டிருக்கா கல்வியல் இளைஞர், இதாக இருக்கு பாருங்க. இதில் கல்வியல் இளைஞர் வந்து இது. அதுக்கு வந்து இது வந்து எம்எட் வந்து கல்வியல் நிறைஞர்.
இதற்கு கல்வியல் நிறைஞர். அதே மாதிரி இதுவும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான், நல்லா பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிஎட் எம்எட் எல்லாத்துலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான் மார்க்கு. ஓகேவா? ஜெயஸ்ரதி மாஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மே 2012 பிளேஸ்டன் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஓகேவா? அது வந்து வாங்கியிருக்கின்றேன். அப்புறம் 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 வந்து பிஎட்ல வந்து மார்க் வந்து அதான் சொல்கிறேன்ல, மார்க் வந்து இதுலலாம் நான் வந்து கிளாஸில் வந்து பிஎட் படிக்கும்போது நான் எப்பவுமே காலேஜில் வந்து நானும் இன்னொரு டீச்சர் தான் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருந்தோம். இதில் வந்து ஃபுல் ப்ராக்டிக்கலுக்கு 318 மார்க் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் எஜுகேஷனல் இந்த எமர்ஜென்சி இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறதுல வந்து 80க்கு அதில் வந்து எத்தனை கிடச்சிருக்கு அப்படின்னா 68. சரியா? அதுக்கப்புறம் சைக்காலஜி ஆஃப் லேர்னிங் அண்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் சைக்காலஜியில் வந்து எனக்கு 85. சரியா? அடுத்து எஜுகேஷனல் இனோவேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் அதில் வந்து 80 மார்க்கு. அடுத்தது வந்து எலெக்டிவ் சப்ஜெக்ட் வந்து நம்ம பிடிச்ச ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுக்கலாம். அதில் நான் கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங் எடுத்திருந்தேன், அதில் வந்து 70. அடுத்தது ஹிஸ்ட்ரி பேப்பரில் வந்து 76 பேப்பர் 1ல். பேப்பர் 2 வந்து எல்லாரும் ஹிஸ்ட்ரி மேஜர் உள்ளவங்க பேப்பர் 2 வந்து என்ன எடுப்பாங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி அவ்வளோ பேருமே எடுக்கக்கூடியது எங்கள் காலேஜில் நான் மட்டும்தான் ஆப்ஷனல் 2 வந்து இங்கிலீஷ் பேப்பர் எடுத்தேன். மற்ற எல்லாருமே எடுத்தது வந்து தமிழ் தான். ஆப்ஷனல் 2வா நான் வந்து ஆப்ஷனல் 2 இங்கிலீஷ் எடுத்தேன். அதில் வந்து எனக்கு வந்து 67 அந்த மார்க் வந்து அங்கே வந்து கிடச்சிது. இதுதான் வந்து என்னுடைய பிஎட் மார்க்கு. என்னுடைய பிஎட் மார்க். இன்னும் எம்எட் மார்க்கு காணும். இருங்க தேடி பார்த்துட்டு வரேன். அடுத்தது வந்து என்னுடைய எம்எட்ல உள்ள மார்க்கு. சரியா? எம்எட் இது எம்எட் மார்க் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வந்து நான் ரெகுலர் காலேஜில் வந்து படித்தது. அதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இதெல்லாம் வந்து மேரேஜுக்கு அப்புறம் படித்து சாதிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அதில் வந்து நம்ம வின் பண்ணி வேலையும் வாங்குறோம் அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். அதனால அடுத்தவங்களை வந்து ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எந்த மாதிரி சும்மா ஈஸியாக நீங்கள் வந்து சொல்லிடலாம். சரியா? அதுக்காக ஒரு டீச்சர் அப்படிங்கிறதுனால 24 மணி நேரம் 24 ஹவர்ஸும் நான் புக்கும் கையுமா அலைய முடியாது. எனக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்கும், எனக்கும் என்டர்டெயின்மெண்ட் வேணும், எல்லாமே வேணும். ஸோ வந்து நானும் வந்து மனுஷன். அதனால எனக்கு பிடிச்சதை நான் செய்கிறேன். அதனால வீட்டுக்கும் வந்த பிறகு நான் திருப்பியும் ஆன்லைனில் வந்து நான் கிளாஸே தான் எடுக்கணும், டியூஷன் தான் எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. எனக்கும் மைண்ட் வந்து ரிலாக்ஸ் வேணும். இல்லைன்னா எனக்கு பைத்தியம் முடிச்சிடும். நான் பார்க்குற ஒர்க்கை வந்து நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே பார்க்குறேன். ஓகேவா? இதில் வந்து சோசியாலஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இன் எஜுகேஷனில் வந்து 100க்கு வந்து 65 வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்கூலில் உள்ள மார்க் மாதிரி நினச்சிடாதீங்க. அது வந்து அவ்வளோ எழுதுறதுக்கு வந்து பாடலாம் வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நடத்த மாட்டாங்க. அப்படியே வந்து அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம தான் என்ன பண்ணணும்னா எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணணும், லைப்ரரியில் போய் புக் எடுத்து. அடுத்தது வந்து அட்வான்ஸ் எஜுகேஷனல் சைக்காலஜியில் வந்து நான் அங்கே பிஎட்ல 85 எடுத்திருந்தேன். இதில் எல்லாமே டோட்டல் டிஃப்ரெண்ட் பிஎட் படிச்சுட்டு போயுமே. பட் இதில் வந்து 100க்கு 56. அடுத்து ரிசர்ச் இன் எஜுகேஷன் வந்து 100க்கு வந்து 60. சரியா? இதில் இந்த ரிசர்ச் இருக்கு பார்த்தீங்களா, இதில் நிறைய ஸ்டாட்டிஸ்டிக் புள்ளியல் இருக்கு பார்த்தீங்களா, அது சம்மந்தமாக நிறைய வரும். ஸோ அது ரொம்ப கஷ்டம். நான் வந்து ஒரு எக்கனாமிக்ஸ் இந்த ஒரு படித்த இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல, அக்கௌண்ட்ஸில் இந்த சம்ஸ்லாம் போடுவாங்களா, அவங்கள்ட்ட போய் கேட்டு அந்த இதெல்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து பார்த்துட்டு வருவேன். அடுத்தது வந்து டீச்சர் எஜுகேஷன், அதில் வந்து 100க்கு 62. அடுத்தது வந்து எஜுகேஷன் ஃபார் தி சில்ட்ரன் வித் ஸ்பெஷல் நீட்ஸ் அப்படிங்கிறதுக்கு 100க்கு 69. எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் தான். அடுத்தது வைவா வாய்ஸில் 50க்கு வந்து 40. சரியா? அதுக்கு வந்து டெசர்டேஷன்னா நம்ம வந்து ஒரு ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து நம்ம ரிசர்ச் பண்ணி அதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சப்மிட் பண்ணணும். டெசர்டேஷன் என்னுடைய புக்கு உள்ளே இருக்கு. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் என்ன டாபிக் வந்து நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன். தெரியும், அதெல்லாம் ரொம்ப ஒரு க்யூட்டான அழகான மெமரி. அதுக்கப்புறம் வந்து அப்போ ஓவரால் வந்து எனக்கு வந்து 200க்கு வந்து வைவால எனக்கு வந்து எத்தனை கிடைச்சிருக்கு அப்படின்னா 143 கிடைச்சிருக்கு. சரியா? இதுதான் வந்து என்னுடைய எம்எட்டுடைய மார்க். சரியா? அப்போ இவ்வளோ சர்டிஃபிகேட்ஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ இது நான் படிச்சிருக்கேன். இது எல்லாமே வந்து
இது எல்லாமே வந்து எனது இவ்வளோ இதுவும் நான் வந்து படித்த, அதுவும் திருமணத்திற்கு பிறகு நான் படித்த ஒரு இது. இன்னும் கீழே 2-3 கிடக்குது. எல்லாத்தையுமே வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். சரியா நண்பர்களே? அதனால படிக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு கல்யாணம் ஆன பிறகு அது ஒரு தடையா அப்படின்லாம் வந்து அது கிடையாது. நம்ம மைண்டை வந்து இத்தனைக்கும் லைஃபுக்குள்ளே போன பிறகு லைஃபினுடைய போராட்டங்கள்லாம் வந்து எவ்வளோக்குள்ள வரும் அப்படின்னு தெரியும். ஃபேமிலி, குழந்தைகளுக்கு நோய், ஹஸ்பண்டை கவனிக்கணும், சமையல் பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் வெளியே, அப்புறம் ஃபேமிலியால் வரக்கூடிய பிரச்சனைகள், அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன்ஸு, எவ்வளவோ இருக்குது ஸ்ட்ரெஸ்ஸு. இதுக்குள்ளேயும் தாண்டி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு வெறி வந்து ஒரு பெண்ணுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக அந்த இலக்கை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கண்டிப்பாக அவள் வந்து அடைவா. சரியா? அதனால கல்விக்கு வந்து நான் என்னைக்குமே வந்து எதிரி கிடையாது. படிப்பை நிப்பாட்டினாங்க, ஸ்டாப் பண்ணாங்க, படிக்க விடலை, சீக்கிரமே மேரேஜ் பண்ண பார்த்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே ஒரு தவறான கூற்று. எல்லா இதுலையுமே வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி விட்டு அவங்கவுங்க வழியில் வந்து சாதிக்கிறதுக்கு தான் பிள்ளைகளை எல்லாருமே ஊக்கப்படுத்தினேன். பட் பிள்ளைங்க அவங்களோட இன்ட்ரெஸ்ட் எதுவோ அதில் போனாங்க, அதுலேயும் விட்டாச்சு. என்னனாலும் படிக்க வைக்கிறதுக்கு வந்து ஆர்வமாக தான் இருந்தோம். இப்பவும் வந்து வயசு போகலை, படிக்கணும்னு நினச்சா பிள்ளைங்க வந்து படிக்கலாம். இன்னும் நான் மேலும் வந்து வேற அடுத்த போஸ்டிங்க்கு வந்து படிக்கனாலும் படிக்கலாம். பட் இப்போ கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கேன். அதனால இதுலேயே இது பண்ணிட்டு இருக்கேன். நிறைய மன உளைச்சல் இருக்கிறதுனால. பட் அடுத்தடுத்து பார்க்கலாம் படிக்கணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இப்போவுமே நான் கல்யாணம் முடிஞ்ச பிறகு BA, B.Ed, MA, M.Ed, MA ஹிஸ்ட்ரி, MA எக்கனாமிக்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஜாப் டெட் எக்ஸாம் வந்து நான் வந்து பாஸ் பண்ணி டெட்டும் இது பண்ணியிருக்கேன். ஓகேவா? உங்களுக்கு வந்து நான் டெட்டு மார்க் காமிக்கல. சரி, நான் டெட்டு மார்க் வந்து நான் தனி வீடியோவாக டெட்டில் வந்து நான் என்ன மார்க் எடுத்திருக்கேன், அது எத்தனை சப்ஜெக்ட் 4 பிரிவாக வரும்ல, தமிழ், அதுக்கப்புறம் சைக்காலஜி, அப்புறம் இங்கிலீஷ், அப்புறம் உங்களுடைய மேஜர், அது எத்தனை பிரிவோ அதில் நான் எத்தனை மார்க் எடுத்தேன், நம்ம எப்படி வந்து அதை பிரித்து படிக்கலாம் அப்படிங்கிறத வந்து நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ யாரையும் வந்து என்ன பண்ணாதீங்க, தரம் தாழ்த்தி குறைவாக மதிப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஓகேவா? நீங்களும் அதே மாதிரி ஒரு டேலண்டாக வந்து காட்டிட்டு, அதனால டேலண்ட் அப்படிங்கிறது வந்து நாம் வந்து பிறக்கும் போதே வந்து என்ன பண்ண ஒன்று வந்து அந்த நல்லா ரொம்ப ஐக்கியூ இருக்குமாங்க, அது வந்து இருந்து வர்றது. மற்றபடி எல்லாருமே வந்து அந்த களத்தை வந்து உங்களுக்கு இருக்கிற டேலண்ட்டை ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்து உங்களுடைய பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களால் தான் வந்து அந்த டேலண்ட் வந்து அடுத்த நிலைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. ஸோ வந்து அந்த இதை வந்து என்னைக்குமே மறக்காம மணி மட்டும்தான் வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து களைஞ்சிருங்க. சரியா? இவ்வளோ கஷ்டத்தையும் கடந்து இவ்வளோக்குள்ள படித்த ஒரு தாய், அதை வந்து நம்ம எப்படி மதிக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து கற்றுக்கங்க. நீங்கள் வந்து ரோல் மாடல்னு வெளியே தான் எடுக்கணும்னே கிடையாது. இதை வந்து இவங்க சொல்லிக்கிறாங்க அப்படிங்காதீங்க. எனக்கு அவங்க ரோல் மாடல், எனக்கு இவங்க ரோல் மாடல் அப்படிங்கிறத விட ரோல் மாடலாக வந்து உங்கள் வீட்லேயே ஒரு ஆள் இருக்கும்போது நீங்கள் படிக்கிறது எல்லாமே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒன்றும் வந்து என்னது பெரிய நான் வந்து அதை விளம்பரப்படுத்துகிற அளவுக்கு அது வந்து பெரிய விஷயங்கள் எல்லாம். நிறைய பேர் இன்னுமே ஆன் ஸ்க்ரீனில் வந்து தெரியாமல் ஆஃப் ஸ்க்ரீனில் இருக்கிற பிள்ளைங்களாம் எக்கச்சக்க பேர் இருக்காங்க. ஸோ கடவுள் வந்து அந்த கொடுத்து அந்த வளர்த்த அந்த திறமையை வந்து நல்ல மரியாதையாக நல்ல ஒரு செயலுக்கு வந்து பயன்படுத்துங்க. அந்த கல்வி வந்து உங்களை முழுமையாக உருவாக்கக்கூடியதாக அமையட்டும். எல்லாருமே வந்து வாழ்க்கையில் நல்லா சிறந்து விளங்கி நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு வாழ்த்து இன்றைய வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். டேக் கேர், பாய். ரோட்ல போறவங்களை பிடிச்சி வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இந்த கவர்மெண்ட் ஜாப்ல நீங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்த மாதிரி நிறைய பேர் வந்து நினைச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. உங்களுக்கு கிடைச்ச வேலை வேற ஒருத்தங்களுக்கு கிடைச்சிருந்தா யூஸ் ஆயிருக்குமே, வச்சிருக்குமே, வாங்கியிருக்குமே, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. கண்டிப்பா இதில் வச்சு கண்டுபிடிச்சுக்கோங்க. 1995 VVD மெமோரியல் ஹைஸ்கூல் ஆரோக்கியபுரத்தில் இருக்கு. அங்க வந்து நான் படிச்சிருக்கேன். நான் வந்து மார்க் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஓகேவா? இதுதான் வந்து என்னுடைய 12th மார்க்ஸ். என்ன தெரியுமா, இது நல்லா பாருங்க என்னன்ட்டு, நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாருங்க. இது எல்லாமே வந்து இது எல்லாமே வந்து எனது இவ்வளோ இதுவும் நான் வந்து படித்த, அதுவும் திருமணத்திற்கு பிறகு நான் படித்த ஒரு இது. இன்னும் கீழே 2-3 கிடக்குது.